டைமாமன் சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பூங்கொடி என்னதான் இருந்தாலும் மாயாண்டி வீட்டுக்கு போனதுமே உங்கள் முகத்திரையை நான் கிழிச்சேன் இந்த ஊர் முன்னாடி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிப்பேன் அப்படின்னு சொன்ன பூங்கொடி என்னதான் இருந்தாலும் வெறுக்கிற மாதிரி பேசினாலும் அவங்க மனசுலையும் தான் இப்படித்தான் தன்னோட குணம் எப்பவும் மாறாது அப்படின்றத காமிக்கிற விதமாக அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பேன். அதே இடத்துல ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த முறையிலே நடந்துக்கிருவேன் அப்படின்றத காமிக்கிற விதமாக தான் நம்ம பூங்கொடி காலையில் எழுந்ததுமே எல்லா வேலையும் முடித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கோலத்தை பார்க்குறாங்க. வாசலில் கோலம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கோலத்தையும் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த தேன்மொழி என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணி உங்களுக்கு கோலம்லாம் போட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே பூங்கொடி சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கோலம் போடுறது எல்லாமே தெரியுமே, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேன்மொழியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணி வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரியாக பேசுனீங்க, நீங்கள் இப்படித்தானா அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒரு வீட்டில் வந்ததுமே எப்படி இருக்கணும் தான் வீடு மாதிரி நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க தேன்மொழி. பூங்குடியும் காலேஜ் கிளம்பணும் அப்படின்றதுக்காக குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினியை பார்த்ததுமே பேசுகிறதுக்கு தயங்கினாலும் அவங்களோட முகம் ஏன் வாட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே போகிறாங்க யோசிச்சுக்கிட்டேவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாயாண்டி என்ன சொல்கிறான்னா மீனாட்சி கிட்ட, மீனாட்சி இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்ய போகிற, இன்றைக்கி ஊரில் இருக்கிற ஒரு பெரியவங்களாம் வரப்போகிறாங்க, நம்ம பிள்ளையும் பூங்கொடியும் பார்க்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க வீட்டுக்கு வரதுனால சைவ சாப்பாடு செஞ்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி சொல்கிற நேரத்தில் இங்கே நம்ம பூங்கொடியை காலேஜை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக செந்தமிழும் வந்துடுறாங்க. வீட்டு வாசலில் வந்த செந்தமிழை பார்த்ததுமே நம்ம மாயாண்டிக்கு தன்னோட தங்கச்சி மக 2வது பொண்ணு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரத்தம் துடிக்குது. செந்தமிழை பார்த்த மாயாண்டி வெனுக்கிக்கு, என் தங்கச்சி மக வந்திருக்கா செந்தமிழ், நீ போய் அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மாயாண்டி. ஏன்னா மாயாண்டி கூப்பிட்டா கண்டிப்பாக பேசக்கூட மாட்டேங்கிறாங்க பேச்சியோட மகள்கள் 2 பேருமே. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. செந்தமிழ் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு கூப்பிட உள்ளே வராங்க. வந்ததுமே இல்லை அக்காவை கூப்பிட்டு காலேஜுக்கு போனோம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி செந்தமிழ் சொல்ல, அப்போ நம்ம பூங்கொடியும் கரெக்டாக கிளம்பி வராங்க. அக்கா உன்னோட பேக்கை இப்போயே கொண்டு வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி கிளம்பும்போது மீனாட்சி பூங்கொடியை தடுத்து நிறுத்துறாங்க. ஏய் எங்கே போகிற, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், எங்கே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்புற, நீ வாட்டுக்க எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் காலேஜுக்கு போகிறேன் தேன்மொழி, காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தானே கிளம்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இன்றைக்கி காலேஜெல்லாம் போக வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவாவது போடு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க மீனாட்சி. ஆனால் அந்த இடத்துல பூங்கொடி இல்லை நான் லீவெல்லாம் போட முடியாது, எனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாயாண்டி எதுவுமே சொல்ல முடியலை. ஏன்னா காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிற பூங்கொடியை இனி ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மாயாண்டி நினைக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே தெய்வானையும் கொஞ்சம் மாயாண்டியை ஏற்றி விடுறாங்க. ஏன்னே நம்ம அழகரே படிக்கலை, இவ படித்து என்ன இப்போ பண்ண போகிறா, பேசாமல் வீட்டில் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாயாண்டி சத்தம் போடுறாரு. அப்போ சரி நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி செந்தமிழோட கிளம்பி போயிடறாங்க. அழகர் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுமே தன்னோட தங்கையை தேன்மொழியை கூப்பிட்டு தேன்மொழி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னன்னே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தேன்மொழி. அப்போது எங்கே அவ ஆளையே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கேட்குறாங்க. அப்போ யாரை கேட்குறனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேன்மொழி. அதான் தேனே நேற்று வீட்டுக்கு ஒருத்தி வந்தாலே அவளை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அண்ணியை சொல்கிறீங்களா அப்படின்னு தேன்மொழி கேட்கவுமே ஆமாம் அவளை தான் நான் சொல்கிறேன் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கவும் அவங்க காலையிலேயே காலேஜ் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே அழகருக்கு கோவம் வருது. யாரை கேட்டு காலேஜ் போனால் இவளுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு இன்னும் கோவம் வருது. இதை கேட்ட தேன்மொழி இல்லைண்ணே இன்னைக்கு அன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக போனாங்க, அப்பாவும் சரின்னு சொல்லி தானே போக விட்டாங்க, நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தென்மொழி சொன்னாலும் இரு நான் வரேன் அம்மா கிட்டே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கிளம்புறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது மீனாட்சி கிட்ட தெய்வானை ஏற்றி விடுற மாதிரி ஒரு செயல் செய்கிறாங்க. மீனாட்சி கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தா தான் இந்த பூங்கொடியை எப்படி இருந்தாவது இந்த வீட்டை விட்டு துரத்துவா, இதன் மூலமாக தான் கண்டிப்பாக நம்ம மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு தெய்வானை கொஞ்சம் கொஞ்சமாக மீனாட்சி கிட்ட ஏற்றி விடுறாங்க. என்ன நீ
நீங்கள் வாட்டுக்கு அவளை விசுக்குன்னு போகிறான்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டீங்க. அவள் காலேஜ் படித்து என்ன கிழிக்க போகிறா? நம்ம அழகரும் படிக்கலை, படிக்காத போது இவ மட்டும் படித்தவ அப்படின்ற ஒரு திமிரு வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து வராததமா அவள் இவ்வளோ பேச்சு பேசியிருக்கா. இவளை இன்னும் படிக்கவும் விட்டா இவளை பிடிக்க முடியாதே மதினி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வனை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அழகரோட இப்போ ஊருக்குள்ளே போனால் அழகரை வந்து இங்கே பாரு, படித்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம அழகரை தானே மதிப்பு குறைவாக பேசுவாங்க. ஊருக்குள்ளே நம்ம அழகருக்கு தானே மதினி ரொம்பவே மதிப்பு குறைச்சலாக போகும். அதனால் அவளை படிக்கலாம் வேணாம், வீட்லேயே உட்காந்து ஊடமான வேலையை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை ஏற்றி விடுறாங்க. தெய்வான சொன்னதை கேட்டதுமே மீனாட்சியும் பதில் பேச போகும்போது தான் அழகர் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி வராங்க. என்னாச்சு அழகரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வீட்டில் அவள் வாட்டுக்க எனக்குன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லி மதிக்காமல் இவ்வளோ தூரம் காலேஜ் இப்போ கிளம்பி போயிருக்கா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செய்ய அழகரு, நான் அவகிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. சரி உங்கள் அப்பா தான் ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு பார்த்தா உங்கள் அப்பாவும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா தங்கச்சி மக இல்லையா, தங்கச்சி மக காலேஜ் போனால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச விடாமல் உங்கள் அப்பாவும் பண்ணிடுறாரு. நான் என்னப்பா செய்கிறது அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அழகர் என்ன பண்ண, என்னம்மா செய்ய சொல்கிறீங்க, என்னை போட்டு உசுரை போட்டு வாங்குற அளவுக்கு பண்ணுறீங்க. அவளை எனக்கு தலையில் கட்டி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ பாரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். குடும்பத்துக்கு அடக்க ஒடுக்கமாக இருக்க விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறவளை வந்து என்ன பண்ணுறது, அவங்க அப்பா வீட்டில் இருந்து படிக்கட்டும், வேணா வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லும்போது நம்ம மாயாண்டியும் அழகர் சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே கோவப்படுறாரு. அழகரே என்ன நினச்சிட்டு இருக்கா, ஏன் நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கும்போது படித்தா என்ன, படிக்கணும்னு இருக்கிற பிள்ளைய படிக்க வைக்கிறதுல தப்பே இல்லையே, நீ ஏன் அழகரு இப்படி கோவப்படுற, பூங்கொடி படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, படிக்க வைக்க போகிறது நீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் சம்பாத்தியம் பண்ணுற அப்படின்ற அளவுக்கு கேட்குமே மீனாட்சிக்கு கோவம் வரும். அப்போ தான் தெய்வானா கூட இருந்தே மீனாட்சியை ஏற்றி விட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க மதினி, இப்போ ஏன் அண்ணன் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. இப்போ இவ வந்து வராததுமா நம்ம தம்பிக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவமானம் தேடி வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவள் படிக்க போகிறதுனால இப்போ நம்ம அழகருக்கு தான் மதிப்பு குறைவாக போகுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அழகர் வந்து வேலைக்கு போகலாம், நீ ஏன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுலே அழகர் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாரு பார்த்தீங்களா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை சொன்னது கேட்டதுமே மாயாண்டி என்ன சொல்கிறானா, இங்கே பாருமா தெய்வானை, என்னென்ன பேசணுமா ஏதாவது பேசணுமா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறார், இங்கே பாரு அழகரு, அந்த பொண்ணு படிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, படிக்கணும்னு நினச்சா நீயும் படி, இதில் என்ன தப்பு இருக்குது, அப்பா இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா தெய்வானா, பூங்கடி படிக்கிறதுல தான் பிரச்சனைன்னு சொன்னேன், இப்போ அழகரும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி படிக்க வேண்டியது அழகர் தான். இனி அழகரே உன் கையில் தான் இருக்க முடிவு. ஆனால் அந்த பிள்ளைய வந்து படிக்க வேணாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்ல நீ கூடாது. ஏன்னா படிக்க வைக்க போகிறது நான், ஏன் தங்கச்சி மகளை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி பேசவும் அழகருக்கு இன்னும் கோவம் வருது. இங்கே பாரு அழகரு, நான் இப்போ சொல்கிறேன், இப்போ வீட்டில் விருந்தாடியெல்லாம் வரப்போகிறாங்க, ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளை காலேஜுக்கு போயிருக்கு, நீ போய் கூப்பிட்டு வா, உன்னையும் பூங்குடியும் பார்க்கணும் சொல்லி தான் ஊர்லேருந்து ஆட்கள்லாம் வராங்க. இப்படி இருக்க இடத்துல வந்து நீ போய் பூங்குடியை கூப்பிட்டு வரதா நல்லது அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னால், என்னடா அழகரு இப்படி நீ பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்கிறத கேட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது பெனிக்கு, இங்கே பாரு அழகரு, அப்பா சொன்னால் மறுவார்த்தை பேசாதப்பா, நீ போய் பூங்குடி கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களுக்கு ஒரு மதிப்பு வேணாமாயா, போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்கு சொல்லும்போது, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியை கூப்பிட அழகர் கிளம்புறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் தெய்வான் என்ன பண்ணுறாங்கன்னா நந்தினி கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன நந்தினி, ஏன் இப்படி இருக்க, வாழ்க்கையில் கடந்து போகணும், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே நினைக்காத, இன்னும் வாழ்க்கை இருக்குடியே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்க, என்னோடய வாழ்க்கை தான் எல்லாமே முடிஞ்சிருச்சே, என்னோடய மாமாவே இப்போ எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லும்போது, இங்கே என்னடி நினச்சிட்ருக்க, உன்னோட மாமா இன்னும் அப்படியே தான் இருக்கான், அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, உன்னோட மாமாவை உன் கைக்குள்ளே எப்படி போடணுமா அப்படி போடு, நீ அழகர் மாமா தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுங்கி போய் சோகமாகவே உட்காந்துட்டு இருக்கதை விட நீ மாமா கூட எப்படி நெருக்கமாகிறது அப்படின்ற வழியை பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மற்றதெல்லாம் என்னம்மா பார்க்க போகிற, பூங்குடி ஒருத்தி இருக்காளே அந்த பொண்ணோட வாழ்க்கையை அபகரிக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெய்வானா சொல்கிறாங்க, யாரடி வாழ்க்கையை நீ பறிக்க போகிறா, ஓ வாழ்க்கையை தான் அவள் தட்டி பறிச்சிருக்கா, அதனால நீ உன்னோட வாழ்க்கையை எப்படி பார்க்கணுமோ அதை பாரு,
நான் பூங்குடியை நான் பார்த்துக்கிறேன். அவளை எண்ணி 2 மாசத்துல இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், அழகர் மனசில் நீ எந்த அளவுக்கு இடம் பிடிச்சி இருக்கையோ அதை நிலைநிறுத்துறதுக்கு மட்டும் வழியை பாரு அப்படின்னு தெய்வானை சொன்னதை கேட்டதுமே நம்ம நந்தினி என்ன முடிவெடுக்க போகிறாங்க? அழகரோட திரும்பவும் தன்னோட உறவை நீட்டிக்கணும்னு நினைக்க போகிறாங்களா? இல்லை பூங்குடி அழகர் மாமா வாழ்க்கையில் வந்துட்டா, அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கி போக போகிறாங்களா? இனி என்னதான் நடக்க போகுது? நம்ம நந்தினியோட முடிவு என்ன அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.